ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 26/2/1984. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு பாப்தாதாவின் அதிசயமான சித்திரக்கூடம். பாப்தாதா இன்று தன்னுடைய சித்திரக்கூடத்தை பார்த்துட்டு இருக்கிறான். பாப்தாதா கிட்ட எந்த சித்திரக்கூடம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க. இன்று வதனத்துல ஒவ்வொரு குழந்தையினுடைய சரித்திரத்தின் சித்திரத்தை பார்த்துட்டு இருந்தோன்னு சொல்றாங்க. தொடக்கத்துல இருந்து இதுவரையிலும் ஒவ்வொருவருடைய சரித்திரத்தின் சித்திரம் எப்படி இருந்ததுங்கிறத பார்த்தோம். பாபா சொல்றாங்க, யோசிச்சு பாருங்க, சித்திரக்கூடம் எவ்வளவு பெரியதாக இருக்கும். அந்த சித்திரத்துல ஒவ்வொரு குழந்தைகளின் 3 விசேஷமான விஷயங்களை பார்த்தோங்கிறாங்க பாபா. முதலாவதா தூய்மையினுடைய சிறப்புத்தன்மை, இரண்டாவதா உண்மையினுடைய ராயல் தன்மை, மூன்றாவதா சம்பந்தங்களினுடைய நெருக்கம். இந்த 3 விஷயங்களையும் ஒவ்வொரு சித்திரத்திலும் பார்த்தோங்கிறாங்க. சித்திரக்கூடத்துல ஒவ்வொரு குழந்தைங்களுடைய 3 விசேஷமான விஷயங்களை அந்த சித்திரத்துல பார்த்தோம். ஒன்று தூய்மையினுடைய சிறப்புத்தன்மை, ரெண்டாவது உண்மையினுடைய ராயல் தன்மை, மூன்றாவது சம்பந்தங்களினுடைய நெருக்கம். இந்த 3 விஷயங்களையும் ஒவ்வொரு சித்திரத்திலையும் பார்த்தோம் அப்படிங்கிறாங்க பாபா. தூய்மையினுடைய சிறப்புத்தன்மை ஒளிரூபமான சித்திரத்தின் நாலாபுறங்களிலுமே பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கும் லைட் தென்பட்டுச்சு. உண்மைத்தன்மையினுடைய ராயல் தன்மை முகத்துல சிரித்த முகம் மற்றும் தூய்மை பிரகாசமாக இருந்தது. மேலும் சம்பந்தங்கள்ல நெருக்கம் இரு புருவ மத்தியில பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கும் நட்சத்திரமாக, அதுல சில நட்சத்திரங்களோ நாலாபுறங்களிலும் பரவி இருக்கும் கிரணங்கள் மூலம் பிரகாசமாக இருந்ததுன்னு சொல்றாங்க பாபா. சிலர் சிறிதளவு கிரணங்களினால் பிரகாசமாக இருந்தாங்க. நெருக்கமான ஆத்மா தந்தைக்கு சமமான எல்லைக்கு அப்பாற்பட்ட, அதாவது நாலாபுறங்களிலும் பரவிருக்கும் கிரணங்கள் உள்ளதாக இருந்தது. ஒளி மற்றும் சக்தி இரண்டிலும் தந்தைக்கு சமமானவர் அப்படிங்கிற லைட் மற்றும் மைட் இரண்டும் தென்பட்டுட்டு இருந்தது. அந்த மாதிரி 3 விசேஷங்களினால ஒவ்வொரு குழந்தையினுடைய சரித்திரத்தின் சித்திரத்தை பார்த்தோம் அப்படின்னு பாபா சொல்றாங்க. கூடவே தொடக்கத்துல இருந்து இறுதி, அதாவது இன்று வரையிலும் 3 விஷயங்களிலுமே எப்பொழுதும் சிரேஷ்டமாக இருந்தாங்களா, அல்லது சில நேரம் அப்படியும் மேலும் சில நேரம் இப்படியும் இருந்தாங்களா என்பதனுடைய ரிசல்ட்டை ஒவ்வொருவருடைய சித்திரத்துல பார்த்தோம்னு பாபா சொல்றாங்க. எப்படி ஸ்தூல உடல்ல நாடி சரியான வேகத்துல ஓடிக்கொண்டு இருக்குதா அல்லது மேலே கீழே போகுதா அப்படிங்கிற அந்த சோதனை செய்வாங்க. வேகமாக இருந்ததா அல்லது மெதுவாக இருந்ததா என்பதன் மூலமா ஆரோக்கியத்தை தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஒவ்வொரு சித்திரத்தின் மத்தியில இதயத்துல லைட்டு கீழே இருந்து மேலே வரை சென்று கொண்டிருந்தது. அதுல வேகமும் தென்பட்டுச்சு. ஒரே வேகத்துல லைட்டு கீழே இருந்து மேலே செல்லுதா அல்லது அவ்வப்பொழுது வித்தியாசம் ஏற்படுதா என்பது தென்பட்டுச்சு. கூடவே இடையிடையில லைட்டினுடைய வண்ணம் மாறுதா அல்லது ஒரே மாதிரி சென்று கொண்டிருக்குதா. 3வது நடைமுறையில லைட் எங்கேயாவது நிற்குதா அல்லது சென்று கொண்டே இருக்குதா. இந்த விதி மூலமா ஒவ்வொருவருடைய சரித்திரத்தின் சித்திரத்தை பார்த்தோம் அப்படின்னு பாபா சொல்றாங்க. நீங்களும் உங்களுடைய சித்திரத்தை பார்க்க முடியும் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. தனி சிறப்பு, ராயல் தன்மை மற்றும் நெருக்கம், இந்த 3 விசேஷங்கள்னால என்னுடைய ரூபம் எப்படி இருக்கும் அப்படின்னு சோதனை செய்ய சொல்றாங்க பாபா. தனி சிறப்பு, ராயல் தன்மை மற்றும் நெருக்கம், இதை சோதனை செய்யணும். என்னுடைய ரூபம் எப்படி இருக்கு இந்த விசேஷத்தினால அப்படின்னு. என்னுடைய ஒளியினுடைய நிலை எப்படி இருக்கும்? வரிசை கிரமமாகவோ இருக்கவே இருக்குது. ஆனால் 3 விசேஷங்கள் மற்றும் 3 விதமான ஒளியினுடைய நிலை தொடக்கத்திலிருந்து எப்பொழுதுமே இருந்ததாக இருக்கணும்.
அந்த மாதிரியான சித்திரம் அதிகமானவர்களிடம் இல்லை, ஆனா குறைந்தவர்களிடம்தான் இருந்தது. 3 ஒளியினுடைய நிலை மற்றும் 3 விசேஷங்கள், அப்படி 6 விஷயங்கள் ஆயிடுச்சு இல்லையா? 6 விஷயங்கள்ல இருந்து அதிகமானவர்கள் 4, 5 வரையிலும் மற்றும் சிலர் 3 வரையிலும் வந்திருக்கிறாங்க. தூய்மையினுடைய தனி சிறப்புல ஒளி வடிவமான ரூபம் சிலருக்கு கிரீடத்துக்கு சமமா முகத்துல அக்கம் பக்கத்துல இருந்தது. மேலும் சிலருக்கு பாதி உடல் வரை, மேலும் சிலருக்கு முழு உடலிலும் அக்கம் பக்கத்திலும் தென்பட்டது. எப்படி புகைப்படம் எடுக்கிறீங்க இல்லையா? யார் எண்ணம், சொல், செயல் 3லும் தொடக்கத்துல இருந்து இதுவரை தூய்மையாக இருந்தாங்க. மனசுல தனக்காக அல்லது வேறு யாருக்காவது வீணானவை அப்படிங்கிற தூய்மையற்ற எண்ணம் கூட இருக்கல. எந்த ஒரு பலகீனம் மற்றும் குணம் அப்படிங்கிற அந்த தூய்மையற்ற எண்ணத்தை தாரணை செஞ்சிருக்கல. எண்ணத்துல ஜென்மத்துல இருந்தே வைஷ்ணவனாக இருந்தார். எண்ணம் புத்திக்கான உணவு. ஜென்மத்துல இருந்தே வைஷ்ணவன் அப்படின்னா அசுத்தம் மற்றும் அவகுணம், வீணான எண்ணத்தை புத்தி மூலமா மனம் மூலமா கிரகிச்சிருக்கல. இவரைத்தான் உண்மையான வைஷ்ணவன் மற்றும் பால பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி ஒவ்வொருவருடைய சித்திரத்துல அப்படிப்பட்ட தூய்மையினுடைய தனி சிறப்பின் ரேகைகளை ஒளியின் உடல் மூலமாக பார்த்தோன்னு பாபா சொல்றாங்க. யார் எண்ணம், சொல், செயல் 3லும் தூய்மையாக இருந்தாங்க, செயல்ல சம்பந்தம் தொடர்பு அனைத்தும் வந்துடுது. அவங்களுடைய நெற்றிலிருந்து கால் வரை ஒளியினுடைய உடல் மின்னிக் கொண்டிருக்கும் ரூபமாக இருந்தது. புரிந்ததான் பாபா கேட்குறாங்க. ஞானம் அப்படிங்கிற கண்ணாடியில தன்னுடைய சித்திரத்தை பார்க்குறீங்களா? மிக நல்ல முறையில் என்னுடைய சித்திரம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பாப்தாதா பார்த்துருக்குறாங்க. அது எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படிங்கிறத நன்றாக பார்த்துக்குங்கிறாங்க பாபா. நல்லது. சந்திப்பவர்களுடைய பட்டியலோ மிக நீளமாக இருக்குது. அவ்யக்த வதனத்திலோ வரிசை எண்ணும் கிடையாது. மேலும் நேரத்துக்கான எந்த விஷயமும் இருக்காது. எப்போ விரும்புகிறீங்களோ, எவ்வளோ நேரம் விரும்புகிறீங்களோ, மேலும் எத்தனை பேர் சந்திக்க விரும்புகிறீங்களோ சந்திக்க முடியும். ஏன்னா அது எல்லைக்கு உட்பட்ட உலகத்திலிருந்து விலகியது. இந்த பௌதிக உலகத்தில் இந்த அனைத்து பந்தனங்களும் இருக்குது. ஆகினால பந்தனமற்றவரையும் பந்தனத்தில் கட்டி போட வேண்டியதாக இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க. நல்லது. டீச்சர்களோ திருப்தியாக ஆயிட்டாங்க இல்லையா? அனைவருக்கும் தன்னுடைய முழுமையான பங்கு கிடைச்சது இல்லையா? நீங்கள் பொறுப்பாளராக ஆகியிருக்கும் விசேஷ ஆத்மாக்கள், பாப்தாதாவும் விசேஷ ஆத்மாக்கள் மேல் விசேஷ மரியாதை வைக்கிறார். இருந்தும் சேவைக்கு துணைவர்களாக இருக்கீங்க இல்லையா? பார்க்க போனால் அனைவருமே துணைவர்கள் தான். இருந்தாலும் பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு தன்னை ஒரு பொறுப்பில் இருக்கும் கருவி அப்படின்னு புரிந்து கொள்வதில் தான் சேவையினுடைய வெற்றி இருக்குது. சேவையில் அநேக குழந்தைகள் மிக வேகமாக ஊக்கம் உற்சாகத்தோடு முன்னேறி கொண்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் பொறுப்பாளராக ஆகியிருக்கும் விசேஷ ஆத்மாக்களுக்கு மரியாதை கொடுப்பது அப்படின்னா தந்தைக்கு மரியாதை கொடுப்பது. மேலும் மரியாதைக்கான பலனா தந்தை மூலமா இதயபூர்வமான அன்பை பெறுவது. புரிந்ததான் பாபா கேட்கிறார். நீங்கள் டீச்சர்களுக்கு மரியாதை கொடுப்பதாக அர்த்தம் கிடையாது. ஆனால் தந்தையிடம் இருந்து இதயத்தின் அன்பை பலனாக பெறுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. நல்லது. அந்த மாதிரி எப்பொழுதும் திலாராம் தந்தை மூலமாக இதயத்தினுடைய அன்பை பெறுவதற்கு பாத்திரமான ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் தன்னுடைய தூய்மையினுடைய தனி சிறப்பு, ராயல் தன்மையினுடைய உண்மை நிலையை அனுபவம் செய்யக்கூடிய நெருக்கமான மற்றும் சமமான குழந்தைகளுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். இங்கிலாந்து குரூப்போடு அவ்யக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு. நீங்கள் அனைத்து ரகசியங்களினால் நிரம்பிய ரகசியம் தெரிந்து நடந்து கொள்ளும் யோகஸ்வரூப ஆத்மாக்கள் தான் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க அவங்கள்ட்ட. நீங்கள் தொடக்கத்தில் இருந்தே பாப்தாதாவினுடைய பெயரை உலகின் நாலாபுறங்களிலும் பிரத்யட்சம் செய்வதற்காக பொறுப்பான ஆத்மாக்கள். பாப்தாதா அந்த மாதிரியான ஆதி ரத்னங்களை, சேவையின் துணைவர்களை பார்த்து எப்பொழுதுமே குஷி அடைகிறார். அனைவரும் பாப்தாதாவினுடைய வலதுகரமான குரூப். மிக நல்ல நல்ல ரத்னங்கள் இருக்கிறாங்க. சிலர் ஒரு மாதிரியும் சிலர் வேறு மாதிரியும் இருக்கிறாங்க.
ஆனால் அனைவருமே ரத்தனங்கள். ஏன்னா நீங்களே அனுபவம் நிறைந்தவராகி மற்றவர்களை அனுபவியாக ஆக்குவதற்கு பொறுப்பாளராக ஆகியிருக்கும் ஆத்மாக்கள். அனைவரும் எவ்வளவு ஊக்கம் உற்சாகத்தோடு நினைவு மற்றும் சேவையில் எப்பொழுதும் மூழ்கி இருக்கும் ஆத்மாக்கள் அப்படின்னு பாப்தாதா தெரிஞ்சிருக்கிறாங்க. நினைவு மற்றும் சேவையை தவிர மற்ற அனைத்து பக்கங்களும் முடிவடைஞ்சிருச்சு. ஒருவர் தான் இருக்கிறார், நான் அந்த ஒருவனுடையவன், ஒரே ஒருவரினுடைய ரசனையில் இருப்பவன். இதுதான் அனைவருடைய மனதிலிருந்து எழும் ஓசை. உண்மையிலேயே இதுதான் உயர்ந்த வாழ்க்கை. அந்த மாதிரி உயர்ந்த வாழ்க்கை உள்ளவங்க எப்பொழுதுமே பாப்தாதாவினுடைய நெருக்கத்தில் இருக்கிறாங்க. நிச்சய புத்தி உள்ளவங்க அப்படின்னு வெளிப்படையா நிரூபணம் கொடுக்கறவங்க எப்பொழுதுமே ஆகா என்னுடைய பாபா, மேலும் ஆகா என்னுடைய சிரேஷ்ட பாக்கியம் அப்படிங்கிற இதுதான் நினைவு இருக்குது. பாப்தாதா அந்த மாதிரியான நினைவு சுரூப குழந்தைகளை பார்த்து ஆகா என்னுடைய சிரேஷ்ட குழந்தைகளே அப்படின்னு எப்பொழுதும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. அந்த மாதிரி குழந்தைகளுடைய பாடலை பாப்தாதா பாடுறாங்க. லண்டன் வெளிநாட்டு சேவைக்கான அஸ்திவாரம், நீங்கள் அனைவரும் சேவையினுடைய அஸ்திவார கற்கள், நீங்கள் அனைவரும் உறுதியாக ஆனதனுடைய பிரபாவத்தினால சேவை வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்குது. அஸ்திவாரம் மரத்தின் வளர்ச்சியில் உள்ளடங்கிடுது, ஆனால் நீங்களோ அஸ்திவாரம் தான் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. மரத்தின் வளர்ச்சியின் அழகை பார்த்து அதன் பக்கம் பார்வை செல்லும். அஸ்திவாரம் மறைந்திருந்திடும். அதே போல நீங்களும் கொஞ்சம் பொறுப்பில் இருப்பவராகி மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பவர்களாக ஆகிட்டீங்க. என்னதான் இருந்தாலும் முதல்ல வந்தவங்க முதன்மையானவர்கள் தான். மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து முன்னுக்கு கொண்டு வருவதில் உங்களுக்கு குஷி ஏற்படுது இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. இந்த வெளிநாட்டினர் வந்ததுனால நாங்கள் மறைந்து விட்டோம் என்று அப்படியும் நினைப்பதில்லையே. இருந்தாலும் பொறுப்பில் இருக்கிறவங்க நீங்கள் தான். அவங்களுக்கு ஊக்கம் உற்சாகம் கொடுப்பதற்கு நீங்கள் தான் பொறுப்பாளர். யார் மற்றவர்களை முன்னுக்கு வைக்கிறாங்களோ சுயம் அவர்களே முன்னுக்கு தான் இருக்கிறார். எப்படி சிறு குழந்தைகளை முன்னால் செல் அப்படின்னு எப்பொழுதும் சொல்லுவாங்க. பெரியவர்கள் பின்னால் இருப்பாங்க. சிறியவர்களை முன்னால் வைப்பது தான் பெரியவர்கள் முன்னுக்கு இருப்பது. அதற்கான பிரதிக்ஷன் பலன் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. ஒருவேளை நீங்கள் சகயோகியாக ஆகலை அப்படின்னா லண்டனில் இத்தனை சென்டர்கள் திறந்து இருக்காது. ஒவ்வொருவரும் அங்கங்கே அதற்கான பொறுப்பாளர் ஆகியிருக்கீங்க. நல்லது. அடுத்தது மலேசியா சிங்கப்பூர் குரூப்போடு பாப்தாதா சந்திக்கிறாங்க. அனைவரும் தந்தையின் அன்புக்குரிய ஆத்மாக்கள் அப்படின்னு அனுபவம் செய்தீங்களான்னு கேட்குறாங்க. எப்பொழுதும் ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற இதே நிலையில் நிலைச்சிருக்கீங்களா? இந்த நிலையைத்தான் ஒரே சீராக ஒருவரினுடைய ரசனையில் இருக்கும் நிலை அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா எங்கு ஒன்று இருக்குதோ அங்கு ஒரே சீரான நிலை இருக்கும். அநேகம் இருக்குது அப்படின்னா நிலை மேலே கீழே ஆட்டம் காணும். ஒன்றில் அனைத்தும் பாருங்க அப்படின்னு தந்தை சகஜ வழியை சொல்லியிருக்கிறார். அநேகர்களை நினைவு செய்வதிலிருந்து அநேக பக்கங்கள் அலைவதில் இருந்து விடுபட்டுட்டீங்க. ஒருவர் இருக்கிறார், நான் அந்த ஒருவனுடையவன். இந்த ஒரே சீரான நிலை மூலமா எப்பொழுதும் தன்னை முன்னேறி செல்ல வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க பாபா. சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங்கை சேர்ந்தவங்க இப்பொழுது சைனாவில் சென்டர் திறப்பதற்கான எண்ணம் வைக்கணும். முழு சைனாவிலும் இப்பொழுது எந்த கிளை நிலையமும் இல்லை. அவர்களை தொடர்புல கொண்டு வந்து அனுபவம் செய்வீங்க. தைரியத்தில் வந்து நினைச்சிங்க அப்படின்னா நடந்தேறிடும். ராஜயோகா மூலம் பிரபுவினுடைய அன்பு, சாந்தி, சக்தியினுடைய அனுபவம் செய்வீங்க. பிறகு ஆத்மாக்கள் தானாகவே பரிவர்த்தனை ஆகிடுவாங்க. ராஜயோகி ஆக்குங்க, தேவதை ஆக்க வேண்டாம். ராஜயோகி தேவதையாக தானாகவே ஆகிடுவார் அப்படிங்கிறாங்க பாபா. நல்லது. போலந்து குரூப்போடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. அனைத்து குழந்தைகளும் தங்களுடைய இனிமையான இல்லத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னு பாப்தாதாவுக்கு குஷியாக இருக்குது. உங்களுக்கும் நாங்கள் அந்த மாதிரியான மகான் தீர்த்த ஸ்தலத்துக்கு வந்து சேர்ந்துட்டோங்கிற குஷி இருக்குது இல்லையா? சிரேஷ்ட வாழ்க்கையோ பயிற்சி செஞ்சு செஞ்சு உருவாகிட்டோம். ஆனால் அந்த மாதிரியான சிரேஷ்ட பாக்கியத்தை அடைந்து விட்டீர்கள். அதன் காரணமாக இந்த ஸ்தானத்தில் தன்னுடைய உண்மையான ஈஸ்வரிய அன்புள்ள பரிவாரத்தில் வந்து சேர்ந்துட்டீங்க. இவ்வளோ செலவு செஞ்சு வந்திருக்கீங்க, இவ்வளோ கடும் முயற்சி செஞ்சு வந்திருக்கீங்க. இந்த செலவு, கடின உழைப்பு அனைத்தும் பயனுள்ளதாக ஆயிடுச்சு என்று இப்போது புரிஞ்சுக்கிறீங்க. எங்கே வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு நினைப்பதில்லை இல்லையா? எவ்வளவு பரிவாரத்தின் மற்றும் தந்தையின் பிரியமானவங்க. பாப்தாதா எப்பொழுதும் குழந்தைகளுடைய விசேஷத்தை பார்க்கிற நீங்கள் உங்களுடைய விசேஷத்தை தெரிஞ்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க.
இவ்வளோ ஆர்வத்தோடு இவ்வளோ தொலைதூரம் வந்து சேர்ந்துட்டீங்க. இந்த விசேஷமாக இருக்குது. இப்போ எப்பொழுதும் தன்னுடைய ஈஸ்வரிய பரிவாரத்தை, மேலும் இந்த ஈஸ்வரிய விதி ராஜயோகத்தை எப்பொழுதும் உடன் வச்சுக்கிட்டே இருங்க. அங்கே உங்கள் இடத்துக்கு சென்றதுக்கப்புறம் ராஜயோகா கேந்திரத்தை மிக நல்ல முறையில் முன்னேற்றம் அடைய செய்யுங்க. ஏன்னா அந்த மாதிரி ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. அவங்க உண்மையான அமைதி, உண்மையான அன்பு மற்றும் உண்மையான சுகத்தினுடைய தாகம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வழியோ சொல்வீங்க தானே இல்லையா? பொதுவாக யாராவது தண்ணீர் தாகம் உள்ளவராக இருக்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை அவங்களுக்கு தேவையான நேரத்தில் தண்ணி கிடைக்குது அப்படின்னா, அவங்க வாழ்க்கை முழுவதும் தண்ணி கொடுத்தவரை புகழ் பாடுவாங்க. நீங்கள் பல ஜென்மங்களின் ஆத்மாக்களினுடைய சுகம் சாந்தியினுடைய தாகத்தை தீருங்க. இதன் மூலம் புண்ணிய ஆத்மா ஆயிடுவீங்க. உங்களுடைய குஷியை பார்த்து அனைவரும் குஷி அடைவாங்க. குஷி தான் சேவைக்கான சாதனம் பாபா சொல்கிறாங்க. இந்த மகான் தீர்த்த ஸ்தலத்துக்கு வந்து சேர்வதனால அனைத்து தீர்த்த ஸ்தலங்களும் அதில் அடங்கியிருக்குது. இந்த மகான் தீர்த்த ஸ்தலத்தில் ஞானஸ்நானம் செய்யுங்க மற்றும் என்னென்ன பலகீனம் இருக்குதோ அதை தானம் செய்யுங்க. தீர்த்த ஸ்தலத்தில் எதையாவது விட்டு செல்ல வேண்டியதாக இருக்கும். எதை விடுவீங்க? எந்த விஷயத்தில் நீங்கள் நிலை உழைந்து போகிறீங்களோ அதைத்தான் விடணும். அவ்வளவுதான். அப்பொழுதுதான் மகான் தீர்த்த ஸ்தலத்தில் வந்ததனுடைய பலன் கிடைக்கும். இதைத்தான் தானம் செய்யுங்க. மேலும் இதே தானத்தினால புண்ணியாத்மாவாக ஆயிடுவீங்க. ஏன் அப்படின்னா, தீயதை விடுவது அப்படின்னா நல்லதை தாரணை செய்வது. எப்போ அவகுணத்தை விடுறீங்க, குணத்தை தாரணை செய்யறீங்க அப்படின்னா புண்ணிய ஆத்மாவாக ஆயிடுவீங்க. இதுதான் இந்த மகான் தீர்த்த ஸ்தலத்தின் வெற்றி. மகான் தீர்த்த ஸ்தலத்துல வந்திருக்கீங்க, இதுவோ மிகவும் நல்லது. வருவது அப்படின்னா பகவானனுடைய பட்டியலில் இருப்பவராக ஆகிவிடுவது. அந்த அளவு இந்த மகான் தீர்த்த ஸ்தலத்துக்கு சக்தி இருக்குது. ஆனால் இன்னும் வரும் நாட்களில் என்ன செய்யணும்? ஒன்று பாக்கியவான் ஆவது, இன்னொன்று சௌபாக்கியவான் ஆவது, மேலும் அதற்கு மேலே பல கோடி மடங்கு பாக்கியவான் ஆவது. எந்த அளவு தொடர்பில் இருப்பீங்களோ, குணங்களை தாரணை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்களோ, அந்த அளவு பல கோடி மடங்கு பாக்கியவானாக ஆகிக்கொண்டே இருப்பீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. நல்லது. இரட்டை வெளிநாட்டு டீச்சர்களோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. நான் மற்ற மதத்திலிருந்து இங்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு டீச்சர்களினுடைய மனதில் ஒரு பொழுதும் எண்ணம் இருக்கக்கூடாது. இதுவோ புதியவர்கள் செய்யும் காரியம். நீங்களும் பழையவர்கள், அதனால தான் பொறுப்பில் இருப்பவராகவும் ஆகியிருக்கீங்க. நான் மற்ற தர்மத்திலிருந்து இந்த தர்மத்திற்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற எண்ணமே இருக்கக்கூடாது. இதே தர்மத்தை சேர்ந்தவராக இருந்தீங்க, மேலும் இதே தர்மத்தில் வந்துட்டீங்க. நான் வேறு மற்றும் இவர்கள் வேறு அப்படிங்கிற அந்த எண்ணம் கனவுல கூட வரக்கூடாது. பாரதம் வேறு, வெளிநாடு வேறு என்பதும் இருக்கக்கூடாது. இந்த எண்ணம் ஒற்றுமையை பிரிச்சிருது. பிறகு நான் வேறு மற்றும் நீ வேறு ஆகிடும் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. எங்கு நான் வேறு மற்றும் நீ வேறு ஆகிவிடுதோ அங்கு என்ன நடக்கும்? பிரச்சனை இருக்கும் இல்லையா? ஆகினால நாம் அனைவரும் ஒன்று, இரட்டை வெளிநாட்டினர் என்று அடையாளப்படுவதற்காகத்தான் பாப்தாதா சொல்கிறாங்க. மற்றபடி நீங்கள் வேறு என்பது இல்லை. நம்ம இரட்டை வெளிநாட்டினர் என்றால் வேறுபட்டவர்கள் மற்றும் பாரதத்தை சேர்ந்தவங்க வேறு என்று அப்படி புரிஞ்சிக்காதீங்க. எப்போ பிராமண ஜென்மம் கிடைச்சது? பிராமண ஜென்மத்தின் காரணமாக என்னவாயிட்டீங்க? பிராமணர்கள் ஒரு ஜென்மத்தை சேர்ந்தவங்க, அதில் வெளிநாட்டினர் பாரதவாசி என்பது இருப்பதில்லை. நாம் அனைவரும் ஒரு பிராமண தர்மத்தை சேர்ந்தவங்க, பிராமண வாழ்க்கை உள்ளவங்க, மேலும் ஒரே ஒரு தந்தையின் சேவைக்கு பொறுப்பாளர். ஒரு பொழுதும் எங்களுடைய கருத்து இது, மேலும் இந்தியாவை சேர்ந்த உங்களுடைய கருத்து இது என்று அந்த வார்த்தையை ஒரு பொழுதும் உபயோகிக்காதீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. மாறுபட்ட கருத்துகளோ பாரதவாசிகளிடமும் இருக்குது, அது வேறு விஷயம். மற்றபடி பாரதம் மற்றும் வெளிநாடு அப்படிங்கிற அந்த வேறுபாட்டை ஒரு பொழுதும் செய்யாதீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. வெளிநாட்டினர் எங்களுக்கு இப்படித்தான் இருக்கும், எங்களுடைய சுபாவம் அந்த மாதிரி, எங்களுடைய நேச்சர் அந்த மாதிரி என்று ஒரு பொழுதும் யோசிக்காதீங்க. தந்தை ஒருவர், மேலும் அனைவரும் அந்த ஒருவனுடையவர்கள். பொறுப்பில் இருக்கும் ஆசிரியர்கள் எந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகிப்பாங்களோ அதே மாதிரி மற்றவங்களும் பேசுவாங்க. அதனால மிக மிக யுக்தியாக ஒவ்வொரு வார்த்தையும் பேசணும். யோக யுக்த் மற்றும் யுக்தி யுக்த் இரண்டும் சேர்த்தே இருக்கணும். சிலர் யோகத்தில் மிக முன்னுக்கு செல்வாங்க, ஆனால் செய்யும் காரியத்தில் யுக்தி யுக்தியாக இருப்பது கிடையாது. இரண்டினுடைய சமநிலை இருக்கணும். யோக யுக்தியின் அடையாளமே யுக்தி யுக்தி தான் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க.
நல்லது. சேவாதாரிகளுடன் அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. யக்ஞ சேவையினுடைய பாக்கியம் கிடைப்பது என்ற இதுவும் மிகப்பெரிய பாக்கியத்தினுடைய அடையாளம். சொற்பொழிவு நிகழ்த்தவில்லை என்றாலும் 7 நாள் பாடம் எடுக்கவில்லை என்றாலும் ஆனால் சேவைக்கான மதிப்பெண்களோ கிடைக்கும். இதுலேயும் தேர்ச்சி அடைந்து விடுவீங்க. ஒவ்வொரு பாடத்துக்கும் அதற்கான மதிப்பெண் இருக்குது. என்னால் சொற்பொழிவு நிகழ்த்த முடியாது அப்படின்னா நான் பின்னுக்கு இருக்கிறேன் என்று ஒருபொழுதும் நினைக்காதீங்க. சேவாதாரிகள் எப்பொழுதுமே நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தின் பலனுக்கு உரியவங்க. குஷி ஏற்படுது தான் இல்லையா? மாதர்களுக்கு மனதால் நடனம் ஆட தெரியுமான்னு பாபா கேட்குறாங்க. வேறு எதுவும் செய்யாதீங்க. குஷியால் மனதால் நடனம் ஆடிக்கொண்டு மட்டுமே இருந்தீங்க அப்படின்னா மிகுந்த சேவை நடந்துடும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. வரதானம்: சமநிலையின் பாவனை இருந்த போதிலும் ஒவ்வொரு அடியில் விசேஷத்தை அனுபவம் செய்யக்கூடிய விசேஷ ஆத்மா ஆகுக. விசேஷ ஆத்மாவாக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, சமநிலையினுடைய பாவனை இருந்தாலும் ஒவ்வொரு அடியில் விசேஷத்தை அனுபவம் செய்விக்கணும்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு குழந்தையிலும் அவங்கவுங்களுக்கு அப்படிங்கிற விசேஷங்கள் இருக்குது. விசேஷ ஆத்மாக்கள் செய்யக்கூடிய காரியம் சாதாரண ஆத்மாக்கள் செய்யும் காரியத்தில் இருந்து வேறுபட்டதாக இருக்கும். ஒவ்வொருவர் மீதும் சமமான பாவனை தான் வைக்கணும். ஆனால் இவர் விசேஷ ஆத்மா என்று தென்படும். விசேஷ ஆத்மாக்கள் என்றால் வெறும் வாயளவில் சொல்கிறவங்க அல்ல, ஆனால் விசேஷ காரியம் செய்கிறவங்க. ஒவ்வொருவருக்கும் இவர் அன்பினுடைய களஞ்சியம் அப்படிங்கிற அந்த உணர்வு வரும். ஒவ்வொரு அடியில் ஒவ்வொரு பார்வையில் அன்பு அனுபவம் ஆகணும். இதுதான் விசேஷம்னு பாபா சொல்கிறாங்க. ஸ்லோகன்: உலகின் முடிவுக்கு முன்னாடி தன்னுடைய குறைகள் பலகீனங்களுக்கு முடிவு கட்டுங்கிறாங்க. உலகினுடைய முடிவுக்கு முன்னாடி தன்னுடைய குறைகள் பலகீனங்களுக்கு முடிவு கட்ட சொல்கிறாங்க பாபா. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.